நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட முதலாம் வார்த்தையை குறித்து பேசும்படியாய் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அடியனை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுக்கின்ற IMTV நிறுவனத்திற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தொலைக்காட்சியின் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நாம் முதலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவில் மொழிந்த முதலாம் வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். என் கண்மலை மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரித்தியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதே புதிய மொழிப்பில் நாம் பார்க்கின்ற பொழுது, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை மன்னிப்பை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மன்னிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது மனித வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது மன்னிப்பு என்ற வார்த்தை. அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மன்னிப்பு என்ற வார்த்தையின் மூலமாய் அநேகர் மீட்கப்பட்டார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த முதல் வார்த்தை இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறது, என்னோடு பேசுகிறது. உங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது, என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்ற இந்த வார்த்தை. ஆகவே இந்த பெரிய வெள்ளி ஆராதனையில், குட் ஃப்ரைடே இந்த ஆராதனையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் மனித வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை தான் இப்பொழுது பார்த்தோம். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாய் மக்களை தொட்டார், நம்முடைய மனதை தொட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆகவே இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் எ வேர்ட் ஆஃப் ப்ரேயர். முதல் வார்த்தை ஒரு ஜெபம். ஆகவே இந்த ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது மனிதனுடைய வாழ்வில் ஜெபத்தை நாம் பிரதானமாக நம்முடைய வாழ்வில் கிறிஸ்தவர்கள் ஜெபத்தை நாம் வைத்து ஜெபத்தின் மூலமாய் வெற்றியை பெறுகின்றோம். ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றன, மன்னிக்கின்ற ஜெபத்தை செய்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை இப்பொழுது கேட்க கடன்பட்டிருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தையில் மன்னிக்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்.
மன்னிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்விலே செய்து காண்பித்தார். ஆகவே ஜெபிக்கின்ற நாம் மாற்றம் ஏற்பட வேண்டும் சொன்னால் மன்னிக்கின்ற ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். மன்னிக்கின்ற ஜெபத்தை செய்வதோடு மட்டுமல்ல, மன்னிக்கின்றவர்களாயும் நாம் வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை செய்து காண்பித்தார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பாவியும் இயேசுவிடம் வந்தால் மன்னிப்பு கிடைக்கும் என்ற அந்த உணர்வை தூண்டும் வார்த்தை தான் இந்த முதலாம் வார்த்தை. எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டால், மனம் திரும்பினால் அவன் மன்னிக்கப்படுவான். அந்த வார்த்தை, அந்த உணர்வை தூண்டுகின்ற வார்த்தை இந்த முதலாம் வார்த்தை என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இந்த முதலாம் வார்த்தையில் முதல் வார்த்தை பிதாவே என்று ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பிதாவே என்று சொல்லுகிற பொழுது a term of trust and confidence, நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை. இந்த பிதாவே என்று சொல்லுகின்ற பொழுது உறவுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. தகப்பன் மகன் என்ற உறவு வெளிப்படுகின்ற ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை வேதத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி அதை பயன்படுத்துகின்றார். மார்க்கு 14 பார்க்கும்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கு 6:9 பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் பிதாவே, பரமண்டலங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் தொடக்கத்திலும் முடிவிலும் பிதாவே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இங்கே பிதாவே என்று அழைக்கின்ற பொழுது தகப்பன் மகன் என்ற அந்த உறவு வெளிப்படுகிறது. அதை யாராலும் பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்த பாடுகள் மத்தியிலேயும் பிரிக்க முடியாது. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது பிதாவே என்று அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாடுகள் வந்தவுடனே எல்லாரும் நம்ம விட்டு ஓடிடுவாங்க. துன்பங்கள் வந்தவுடனே எல்லாரும் நம்ம விட்டு ஓடிடுவாங்க. வியாதி வந்தவுடனே எல்லாரும் நம்ம விட்டு பிரிஞ்சு விடுவாங்க. ஒரு சொத்து பிரச்சனை என்று சொன்னால் அதன் மூலமாக பிரச்சனை வருகின்ற பொழுது, பாடு வருகின்ற பொழுது பெற்றோரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை பிள்ளைகள், இந்த பாடெல்லாம் உன்னால தான், அதனால் நீ யாரோ நான் யாரோ, தகப்பன் மகன் என்ற அந்த உறவே வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்களும் இன்றைய காலகட்டத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்க முடிகின்றது. ரெண்டாவதாக பார்க்கும்பொழுது இவர்களுக்கு மன்னியும் அல்லது இவர்களை மன்னியும். இந்த மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது மன்னிப்புக்கு ஆப்போசிட் வேர்ட் பழிவாங்குதல். பழிவாங்குதலை குறித்து பதில் என்ன சொல்லப்படுது? மன்னிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கணும், அதனால தான் மன்னிக்கின்றோம். அப்போ இங்கே வேதத்தில் நான் பார்க்கும்பொழுது பழிவாங்குதல், பழிவாங்குதலை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழிவாங்குதலை நியாயப்படுத்தும் சிந்தனையாகும். யாத்திராகமம் 21 24 வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபும் அவரது மகன்களும் தீனாவுக்கு நேர்ந்த அவமானத்திற்காக செக்கேம் என்ற நகரத்துக்கு மக்களை கொன்று குவித்து பழி தீர்த்து கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பழி வாங்குதல். தாவீதுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோமேனால் தன்னை பற்றி யாரோ தரக்குறைவாக பேசியதற்காக குருடரையும் மாற்றுத்திறனாளிகளையும் கொன்று குவித்து பழி தீர்த்து கொண்டார் அல்லவா? 2 சாமுவேல் 5 பார்க்கும் பொழுது பழிவாங்குதலுக்கு பெயர் பெற்றவர் ஏசபேல்
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படி நிறைய காரியங்களை, பழி வாங்கின காரியங்களை குறித்து நிறைய நாம் சொல்ல முடியும். பழி தீர்த்தலை குறித்து மாற்று சிந்தனை உருவாக்கினவர் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பழி தீர்த்தல் கடவுளுடையது என கூறி அதனை மக்களிடமிருந்து விலக்குகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 6:37 பார்ப்போமேனால், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள் என்று சொல்லி மன்னியுங்கள், மன்னிப்பை பெறுவீர்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வில் சிலுவை பரியந்தமும் அதை செய்து காட்டினார் என்பதை தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். இந்த இவர்கள் யார் என்று நாம் சிந்திப்போமேனால், தன்னை காட்டி கொடுத்த யூதாசை சொல்லுகிறாரா, தன்னை மறுதலித்த பேதுருவை சொல்லுகிறாரா, தன் மீது பொய் சாட்சி சொன்ன மக்களை சொல்லுகிறாரா, தன் மீது பொய் சாட்சி சொல்ல வைத்த சதுசேயர் பரிசேயரை சொல்லுகிறாரா, அல்லது மார்க் 15ஆம் அதிகாரம் 17-20 வரை பிறகு வாசித்து பாருங்கள், சிவப்பு ஆடை உடுத்தி முள்மூடி சூட்டி அடித்து துப்பிய படை வீரர்களை சொல்கிறாரா, அல்லது அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தின மக்களை சொல்கிறாரா, அல்லது உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட சீடர்களை சொல்கிறாரா, அல்லது ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற நம்மை குறித்து சொல்லுகின்றாரா என்று ஒரு கேள்வியை கேட்போமேனால், இப்பொழுது சொன்ன எல்லாருக்கும் இந்த இவர்கள் என்ற அந்த வார்த்தை பொருந்தும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இவர்களை என்று சொல்லும் பொழுது அதில் நாமும் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மன்னியும் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ், நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு. மன்னிப்பு என்று சொன்ன மாத்திரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கின்ற பொழுது, அல்லது 2 பேர் சண்டை போட்டுக்கின்று சொன்னால் அவளை சேர்த்து வைக்கின்ற பொழுது, இதை செய்தால் இதை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கொடுத்தா இதை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை குறித்து சொல்லும் பொழுது அங்கே எந்த நிபந்தனையுமின்றி தன்னை சிலுவையில் அறைந்து போது கூட எல்லாரையும் மன்னிக்கும்படி அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே இது நிபந்தனையற்ற மன்னிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அவை எப்படிப்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுது சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43-44 வரை பார்க்கும்பொழுது, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்க, மன்னிக்கிறவர் என்பதோடு மட்டுமல்ல, அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் மன்னிக்க வேண்டும். யாரை மன்னிக்க வேண்டும்? உங்களை பகைக்கிறவர்களிடம் அன்பு கூறுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள். இது ஒரு சாதாரண மனிதனால் முடியுமா என்றால் முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகளால் மட்டுமே மன்னிக்கின்ற குணம், மன்னிக்கின்ற தன்மை உண்டு. அதை மன்னிக்கின்றவர்களாய் வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே இங்கே கடவுள் மன்னிக்கிறாரு, எங்களெல்லாம் மன்னிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் அடிக்கடி கேட்போம். அவர் ஏசாமி, அவர் பண்ணதெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆனால் நான் மனுஷன், என்னால் மன்னிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் அடிக்கடி கேட்கின்றோம். ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா அவர்களை குறித்து ஒரு வரலாற்று நிகழ்வு. இனவெறியை ஒழிப்பதற்காக அவர் பாடுபட்டதால் 27 வருடம் சிறையில் இருந்தார். அதன் பிறகு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றார். அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் அவர் ஒரு ஹோட்டலுக்கு செல்லுகின்ற பொழுது
அவரோடு கூட அங்கே பாதுகாப்பு படையெல்லாம் வரும் கூட என்பதை நாம் அறிந்த ஒன்று. அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாப்பு படையோடு அவர் சென்று அங்கே உட்கார்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு மூலையில் ஒருவன் உட்கார்ந்து தலையை கிழ குனிஞ்சுன்னு உக்காந்துக்கிறான். உடனே அவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த மூலையில் இருக்கிறவனை அடையாளம் கண்டு அவனை அழைத்து தன்னோடு உட்கார வைத்து தான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை அவர் சாப்பிட வைக்கின்றார். அவனும் பயந்து நடுங்கிக் கொண்டே சாப்பிடுகின்றான். இந்த பாதுகாப்புக்கு சென்ற படைவீரர்களுக்கெல்லாம் கேள்வி, ஏன் அவனை அழைத்தார்? அவன் யார்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அவன் ஏன் பயந்து நடுங்கிக் கொண்டு அந்த உணவை உண்டான் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் சிறையில் இருக்கின்ற பொழுது இவன் சிறைச்சாலையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தான். என்னை அடித்து துன்புறுத்தினதில் இவன்தான் அதிகமாக என்னை அடித்தவன், துன்புறுத்தினவன். தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்டால் சிறுநீரை என் மேல் கழிக்கின்றவன், அப்படிப்பட்ட கொடூரமானவன் என்று சொல்லுகிற பொழுது, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அவனை பழி வாங்குகிறோம் சொல்லும் பொழுது, இல்லை, அவனை மன்னிக்க வேண்டும், அதனால தான் அவனை கூப்பிட்டு அங்கே என்னுடைய அருகில் உட்கார வைத்து அவனை சாப்பிட வைத்தேன், நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே இதுதான் மன்னிக்கின்ற ஒரு தன்மை. மனிதனால் மன்னிக்க முடியும். ஒருவேளை இன்றைய வாழ்வில் பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போது, மன்னிக்கின்ற ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது சமாதானம் பண்ணி நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லும்பொழுது அங்கே மன்னிக்கின்றவர் சொல்லுவார், நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் கடவுள் பார்த்துக்குவார். இது மன்னிப்பு அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் மன்னிக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான மன்னிப்பு. அப்படிப்பட்ட மன்னிப்பை செய்கின்றவர்களாய் வாழ்கின்றவர்களாய் இருக்கின்றோமா? மன்னிப்பை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவர் கேட்கிறார், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மன்னித்தால் போதுமா? அங்கே இயேசுசாமி சொல்லுகின்ற வார்த்தை 7 முறை அல்ல, 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று போதிக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை நித்திய வாழ்வு அருளும் மன்னிப்பு. நித்திய வாழ்வு அருளும் மன்னிப்பு. மன்னிக்கிறார் என்று சொன்னால் அங்கே தண்டனை கிடையாது. அழிக்கப்பட வேண்டிய மக்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்கின்ற மன்னிப்பு, புது வாழ்வை கொடுக்கின்ற மன்னிப்பு. அதுதான் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண் சட்டப்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறிய கடவன் என்று. தலையை நிமிர்ந்து பார்க்கின்ற பொழுது எல்லாரும் போய்விட்டார்கள். போ, நீ இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை மன்னித்து அனுப்புகின்றார். அவளுடைய வாழ்வில் புது வாழ்வு பெறுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் மன்னிக்கின்ற மன்னிப்பின் மூலமாய் புது வாழ்வுக்கான ஒரு வாழ்வு கிடைக்கிறது சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக கடைசியாக பார்க்கும் பொழுது, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று பார்க்கும் பொழுது, சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைந்தது அவர்கள் அறியாமல் செய்த காரியமா? பல கொலைகளை செய்து பரபாசை விடுதலை செய்யும் என்றார்கள், அறியாமல் செய்த தவறா? இயேசுவை சிலுவையில் அறையும் என்று தீர்ப்பு கூறுவது அறியாமல் செய்த தவறா? சிலுவையில் அறையும்படி தீர்ப்பு கூறப்பட்டது அறியாமல் செய்த தவறா? சிலுவையில் அறையப்பட்டவர் குற்றமற்றவர், மாசற்றவர் என்று தெரிந்தும் சிலுவையில் அறைந்தார்கள, இது அறியாமல் செய்த தவறா? இயேசு இப்படிப்பட்டவர்களை பார்த்து தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்னிக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது.
அவர்கள் எதை அறியாதிருந்தார்கள் என்று ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அப்போஸ்தலர் 3:17-18 பார்க்கும்போது, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்து 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்பது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இது பிதாவின் சித்தம் என்பதை இவர்கள் அறியாதிருந்தார்கள். அதுதான் உண்மை. அவர் மேசியா என்பதை அறியாதிருந்தார்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறியாதிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்த தேவாட்டுக்குட்டி என்பதை அறியாதிருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை மன்னித்தார். மன்னிப்பு என்ற சொல்லை மறந்த குடும்பங்கள் உண்டு, சபைகள் உண்டு, நாடுகள் உண்டு. அதனால்தான் பிரச்சனை குடும்பத்தில், அதனால்தான் வன்முறை நாட்டில். ஆகவே மன்னிப்பு என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். மன்னிப்பிற்காக நாம் மன்னித்து ஜெபிக்கின்றவர்களாய் வாழ வேண்டும். மன்னிப்பின் வழியாக மட்டுமே ஒரு திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம் வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபைகளில் நாம் மன்னிப்புக்காக ஜெபிக்கின்றவர்களாய் மட்டும் இல்லாமல் மன்னிக்கின்றவர்களாய் வாழ்வோமா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த புனித வெள்ளி ஆராதனையில் இந்த முதல் வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாய், தங்களுடைய உள்ளத்தில் அதை கிரியை செய்யும்படியாய், தங்களுடைய வாழ்வில் அதை வெளிப்படும்படியாய் நீர் கிருபை செய்தருளும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மட்டும் சொல்லாமல், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று மட்டும் சொல்லாமல், நீர் சிலுவையில் மொழிந்த மன்னிக்கின்ற இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்களும் மன்னிக்கின்றவர்களை வாழ எங்களை உம்முடைய ஆவியால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இவ்வளோ இயேசு கிறிஸ்துவ கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.